வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பணத்தின் மாறுபட்ட கோணம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடல், பணம், மனம், இதுக்கு மூணும் உள்ள என்ன ரிலேஷன்ஷிப், இது ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆனால் ஏதோ ஒன்று பாதிப்படையும் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். நம்ம என்டையர் லைஃப் ஸ்டைலில் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த மூணும் ரொம்ப நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா அது ரொம்ப பெனிஃபிட். இப்போது சுழற்சி முறையில் பார்த்தோம்னா உடல், பணம், மனம். உடல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே சமயம் மனம், இது ரெண்டும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சுன்னா பணம் அப்படிங்கிற ஒரு வெல்த் அப்படிங்கிற ஒரு இது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஹெல்த் இருந்தால் வெல்த் இருக்கும் அப்படிங்கிறது அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவ்ரி ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த மனிதர்கள் அனைவருமே பாடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உடல் ஆரோக்கிய உணவு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது உடல் பராமரிப்பு, உடல் பயிற்சி, உடல் ஓய்வு. உடம்புக்கு தேவையான அனைத்தும் நம்ம என்டையர் லைஃப்பில், டே டு டே லைஃப்பில் எல்லா நாளும் இது நம்ம ரொட்டீன் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு ஒரு 100% இம்பார்ட்டண்ட், அதாவது மோர் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேஸ் காரணமே நம்ம பாடி தான். இப்போது சுவர் தான் நம்ம எதுவும் வரைய முடியும், எதுவுமேலாம் எப்படி வரையாது. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லா அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் ரொம்ப ஒரு பேக் போன் அண்டு ரொம்ப ஒரு பேஸ்ட் ஆன் இருக்கிறது பாடி தான். இந்த பாடியில் நம்ம ஹெல்த்து, வெல்த்து, அப்புறம் மைண்ட் ரிலேட்டட் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா, கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம லைஃப் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பழங்கள், சிறுதானியங்கள், கொட்டை உணவுகள். இந்த நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் நிறைய தேவையில்லாமல் நொறுக்கு தீனியதுன்னு சாப்பிட்டு தேவையில்லாமல் ஃபேட் ஏற்றி ஹார்ட் அட்டாக் ஒரு 45 இயர்ஸில் லைஃப் என்டையராக ஷட் டவுன் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆரோக்கிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணும். ஆனால் எல்லாருமே எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு சிலர் தெரியாமல் இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்லேயே மாட்டிக்கிறாங்க. அதை பண்ணாதீங்க. தயவுசெய்து பழங்கள், சிறுதானியம், கொட்டை, கீரைகள் நிறைய ஃபுட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெடிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்துக்கும் தப்பிச்சுக்கலாம். அடுத்து மெடிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு பேஸ்டு மணி காணாமல் போயிடும். உடல் பராமரிப்பு அதே மாதிரி தான். இந்த மாதிரி சுத்தம், கை கால் சுத்தம் நல்லா நீட்டாக இருக்கணும். இதில் எதனா மாட்டினாலும் பணம் காலி ஆயிடும். இது எல்லாமே ஒரு லைஃப் ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். அடுத்து உடல் பயிற்சி, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா ஃபேட் விழுகும். நம்ம உடல் நம்ம பயிற்சி எந்தளவுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோமோ அந்தளவுக்கு டே டு டேக்கு நம்ம பாடி ரெடி ஆகிட்டே இருக்கும். சைக்கிளாக இருக்கலாம், கிரிக்கெட், ஒரு வாலிபால், ஏதாவது ஒரு டெய்லி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து ஓய்வு ரொம்ப இம்பார்ட்டண்ட். 8 hours ஸ்லீப் அண்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண இடத்துல கண்டிப்பாக முடிச்சுட்டு ஒரு 8 hours ஸ்லீப் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து இதுக்கு உண்டான பேஸ் திருக்குறள் அப்படின்னா பாடிக்கு என்னென்னா மருந்தே வேண்டாம். எப்போனா நம்ம கரெக்டாக அளவறிந்து உணவு சாப்பிட்டோம்னா பாடி இன்றைக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் திருக்குறள் 942 மருந்துங்கிற அதிகாரத்தில் சொல்கிறாரு. மருந்தேனா வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியதை அற்றது போற்றி உணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாடிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரணும்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அடுத்து மனம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹெல்த் ஃபுல்லாமே யோகா, அந்த கான்சன்ட்ரேஷன், அதாவது மன வலிமையுடையவர் பின்னாடி சொல்கிற அந்த குரல் அதை பேஸ் பண்ணிக்கிறவங்க நம்ம எதில் போனாலும் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஆனால் தினமும் யோகா கம்பல்சரி. அது முடியும்ன்ற நம்பிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் முடியும். அவர் கண்டிப்பாக சாதிச்சிருந்தோம். ஒரு சின்ன ஊரில் தான் இருந்தார். கடைசியில் குடியரசுத் தலைவர் ஆனார். ஏகப்பட்ட அதாவது ராக்கெட் அந்த இதிலலாம் ஏகப்பட்ட நிறைய கண்டுபிடிச்சிரு. அதனால் முடியும், கண்டிப்பாக முடியும். புத்துணர்வு, இன்ஸ்பிரேஷன்ஸ், நிறைய பேர் நம்ம இன்ஸ்பிரேஷன் பார்க்குறோம். அதாவது நமக்குள்ளேயே நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ், அதாவது அந்த புத்துணர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். எதில் தோற்றாலும் மறுபடியும் மீண்டு வரணும் அப்படிங்கிற கான்செப்ட். அடுத்து எதுவும் கடந்து போகும். அதாவது எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது. லைஃப் போயிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 0 years ஆகும், அப்புறம் 10 years, 20 years, 50 years, 70, 100 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். அதனால் டோன்ட் வரி, எதே வந்தாலும் விட்டுருங்க. அதை ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அடுத்து தோல்விகளை ஏற்கும் பக்குவம். கண்டிப்பாக நெவர் கிவ் அப் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கணும். முடியலையா அடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ குரூப் 4 ஃபெயிலாக அடுத்தது நெக்ஸ்ட்டு தான். இப்போ இந்த பிஸ்னஸ் லாஸ் அடுத்த பிஸ்னஸ் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்ச் எடுத்துக்கணும். அடுத்து அமைதியாக எப்போவுமே எதுக்குமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பி காம். நம்ம புத்தர் சொன்னது போல் அமைதியாக இருக்கணும். திங்க் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட், இந்த மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹெல்த். இது மனம் அமைதியாக விரைந்து சிந்தித்து செயல்படுகிற மாதிரி யோசிக்கணும். அதாவது ஒன்றும் நெக்ஸ்ட்டு திங்கிங் தான். திங்கிங் எபிலிட்டி நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு சக்ஸஸ் ரேட் கூட்டிகிட்டே போகும். இப்போ ஒன்று இதில் லாஸ் ஆகிடுச்சா அடுத்து என்ன, இப்போ ஒரு 5 நம்பர் பஸ் போகிற பஸ்ஸில் இன்றைக்கி வரலையா, அப்போ அடுத்த பஸ் எந்த பஸ் பிடிச்சா அந்த ரூட்டில் போகும் அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டு அதே மாதிரி தான் லைஃப்பும். அதனால் இது 100 ஐக்கான் ஆஃப் வீடியோ அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த பாயிண்ட் அதான் சொல்லிக்கிறேன். அடுத்த திருக்குறள், வினைத்திற்பம் என்பதை ஒரு மனத்திற்பம் மாட்டி எல்லாம் பெற அப்படின்னு என்ன சொல்கிறார் அப்படின்னா,
அதாவது மன வலிமையை விட இந்த எந்த ஒரு வலிமையும் வந்து அப்பாற்பட்டது. மன வலிமை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் மைண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். மைண்டை விட்டிங்கனாலும் வெல்த்தும் போயிடும், பாடியும் போயிடும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வினை திட்பங்களில் 661 சொல்கிறாரு. அடுத்து பணம். பணம் வரும் போகும். இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. 50 லட்சம் கடன் இருக்குது, 100 லட்சம் கடன் இருக்குது, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா சூசைட் அந்த மாதிரி நிறைய பேப்பர்ஸ் நிறைய பார்க்குறோம். அதெல்லாம் இது வேஸ்ட்டு, எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும், அவ்வளோதாங்க விஷயம். லைஃபுங்கிறத என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். லோன், சூசைட் இது வந்து 60% கேர் பண்ணால் போதும். மணிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. 100% கேர் அபவுட் யுவர் பாடி அண்டு மைண்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா மனதினை கட்டுப்படுது. கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மைண்டு இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இதை வந்து மைண்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா அது அதனுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட லாஸ் ஆகும். அதனால் டெய்லி யோகா இந்த மாதிரி வந்து அந்த ஒரு மைண்ட் செகண்ட் சாப்டரில் கான்செப்ட் வந்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ மனதினை கட்டுப்படுத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்தோம்னா கடுமையாக உழைத்தல். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம கண்டிப்பாக செய்யணும். இப்போது காட்டில் வந்து வேலை செஞ்சு ஒரு 8 ஹவர்ஸ் கூலி வாங்கி அவங்க பண்ணுறது வந்து ஹார்ட் ஒர்க்காக இருந்தாலும், ஒரு ஐடியில் ஒரு ஏசி ரூமில் உட்காந்து நம்ம சம்பாதிக்கிறது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து ஹார்ட் ஒர்க்கு ரெண்டும் சேர்ந்து ரொம்ப தேவையான இடத்துல பண்ணோம்னா கண்டிப்பாக பணம்ங்கிறது வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும். ஸோ பணம்ங்கிறது ஹார்ட் ஒர்க் இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வீண் செலவு செய்யாமல், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேவையில்லாமல் ஒரு அடிஷ்னல் ஒரு சார்ஜஸ் வந்து போச்சுன்னா இது வந்து லைஃப் வீக்கர் பாயிண்ட். இது வந்து இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து அதிகமாக பண்ணாங்கன்னா அது நம்ம சக்ஸஸ் ரேட் வந்து குறைஞ்சிட்டே போகும். ஸோ அதனால் அதாவது வீண் செலவு வந்து செய்யவே கூடாது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட்டு. அடுத்து வந்து சிறு சேமிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது வந்து சேவிங்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் ஆன காரணமே இந்த சிறு சேமிப்பு தான். அது சின்னதாக சேர்ந்து கடைசியில் வந்து நம்மளுக்கு அது பிக் அமௌண்ட்டாக பெரிய பிஸ்னஸில் நம்மளுக்கு ஒரு சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு லைஃப் சேவர் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா எளிவரான தனி வழி வேண்டும். அதாவது நம்மளுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு இன்கம் வேறு இருந்தாலும் பல வழிகளில் வந்து நம்ம இன்கம் ரேட்டை வந்து கூட்டிக்கணும். பல இடத்துல ஒன்று நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி பல இடத்துல நம்ம வந்து இன்கம் வர முடிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படின்னு அந்த பாயிண்ட்டு இன்கம்மே வந்து அதிகப்படுத்தணும். இல்லை எப்படி தன்னுடைய இருப்பிடத்துக்கு பல வழிகள் வச்சுருக்கோம். அந்த மாதிரி பல வழிகள் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்த இடையூறுகள் கண்டிப்பாக வரும். பணம் சம்மந்தப்பட்டதை நம்ம எங்கே சம்பாதிக்க போனாலும் என்ன ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் போட்டியே காம்படிஷனாக யாராச்சும் ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறதுல கண்ட்ரோல் யுவர் மைண்ட். ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஆஃபீஸ் எங்கே வந்தாலும் வரும். இதை வந்து டிஸ்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக கடந்து ஆகணும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் மனம் கான்ஸ்டபிளாக இருந்தால் இந்த பாயிண்ட் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இடையூறுகள் வந்து எதுவும் வராத அளவுக்கு நம்மளுக்கு யோகா அந்த மாதிரி இது பண்ணி பி ஸ்டேபிளாக வந்து இருக்க அதிக சான்சஸ் இருக்குது. உடல், மனம், பணம் இது வந்து எப்படி அப்படின்னா இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100% எஃபெக்ட் உடல் மனம் கொடுத்திங்கன்னா பணம்ங்கிறது வந்து வரும் போகும் அப்படிங்கிற கான்செப்டில் லைஃப் பணம் வந்து ஈஸியாக நமக்கு சேவ் ஆகும். ஸோ உடல், மனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதோட ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணிக்கணும். பணம்ங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த இது. அந்த ஒரு திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பொருளாரை பொருளாக செய்யும் பொருள் இல்லை பொருள் மாதிரி வேறு ஒரு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் பொருள் செயல் வகை அப்படின்னு 76 அப்படிங்கிறது வந்து சொல்கிறார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.